Next, second question. In triangle ABC, AD is the perpendicular bisector of BC. Show that the triangle ABC is an isosceles triangle in which AB equal to AC. இப்போ ABCங்கிறது வந்து ஒரு isosceles triangle. இதில் வந்து ADங்கிறது perpendicular of BCக்கு வந்து ADங்கிறது perpendicular. அதனால BD equal to CD. இதை வந்து நம்ம ஈக்குவல் நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு AB ஈக்குவல் டு ஏசி, இதை வந்து நம்ம ஈக்குவல் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த ஏபி ஈக்குவல் டு ஏசி இதை வந்து நம்ம வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா ட்ரையாங்கிள் ஏடிபியும் ட்ரையாங்கிள் ஏசிடி இதை வந்து நம்ம வந்து கான்கிரண்ட்டுன்னு நம்ம சொன்னாதான் ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். In triangle ABC given, AD is the perpendicular bisector of BC. இப்போ triangle ABD, triangle ACD, இது ரெண்டு triangles. இதில் வந்து perpendicular, இது வந்து ADங்கிறது வந்து perpendicular. அப்போ triangle ABD and ACD, triangle ACD. இதில் வந்து இந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏசிடி இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏடிங்கிறது காமன். அப்போ ஏடி ஈக்குவல் டு ஏடி இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே வந்து காமன். இந்த ஏடிபியும் ஏடிசியும் போத் ஆர் இன் 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி, இந்த சைடும் வந்து 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ADB ADC ADB ADC both are 90 degree. இந்த சைடும் வந்து 90 டிகிரி, இந்த சைடும் வந்து 90 டிகிரி. அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. BD ஈக்குவல் டு CD, BD ஈக்குவல் டு CD இதை நம்ம வந்து கிவன்னு எழுதிடலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏடிபியும் ஏசிடியும் நம்ம வந்து கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஏடிபி இதில் வந்து எது வந்து எஸ்ஏஎஸ்ஆ எந்த ரூலுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிபி இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து சைடு. அதே மாதிரி ஏசிடியில் வந்து இது வந்து சைடு, ஆங்கிள், இது வந்து சைடு. அப்போ SAS congruent rule. Angle triangle ADB congruent triangle ACD இது வந்து SAS rule. சைடு, ஆங்கிள், சைடு. இது வந்து இப்போ இது வந்து சைடு, ஆங்கிள், சைடு. அதே மாதிரி இங்கே வந்து சைடு, ஆங்கிள், சைடு. இதை நம்ம வந்து எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் ரூல்னு சொல்லியாச்சு. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏன்னா சிபிசிடி ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள் சிபிசிடின்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் ஏபிசி இஸ் எ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். Isosceles triangle, hence proved.